பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பெரம்பூரில் விஜய் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கேட்ட இடத்தில் அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஜனநாயகம் மீது நடத்தப்பட்டுள்ள பாசிச தாக்குதல் என்று தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை காவல்துறையும் அதிகாரிகள் சிலரும் இணைந்து முட்டுக்கட்டை போடுகிறார்கள் என்றும், தாவேகவுக்கு எதிராக செயல்படும் திமுக காபந்து அரசுக்கு வெட்கமாக இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் விஜய். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். சந்தானம், விஜய் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? கார்த்திகா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை முதல் பிரச்சாரம் செய்வதற்கான திட்டமிட்டிருந்தாங்க. இந்த நிலையில அவர் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி என்பது காவல்துறை தரப்பிலிருந்து மறுக்கப்பட்ட நிலையில இதனை கண்டித்து அவர் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திட்டமிட்டப்பட்ட பரப்புரைக்கு சென்னை மாநகர காவல்துறையும் அதிகாரிகள் சிலரும் இணைந்து முட்டுக்கட்டை போட்டிருப்பது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள ஒரு பாசிச தாக்குதலே ஆகும். நிகழ்ச்சிக்கு 2 நாட்கள் முன்பே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி முல்லை நகர் சந்திப்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கோரப்பட்டது. ஆனால் நம்முடைய தேர்தல் பரப்புரை நிகழ்வுக்கு 1 நாளுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி சார்பில் திடீரென அந்த இடத்தில் பள்ளம் தோண்டப்பட்டு இரும்பாலான தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் பள்ளங்களும் தடுப்புகளும் எங்கிருந்து வந்தன என்ற கேள்வி எழுப்புகிறார். மேலும் இந்த நிலையில் அங்கே காவல்துறை ஆய்வு செய்து 3000 பேர் கூட முடியாது என்று கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் தற்போது அந்த இடம் பிரச்சாரம் செய்வதற்கு உகந்தல்ல என்று அனுமதிக்க மறுக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இப்படி அதிகாரிகள் சிலரின் துணையுடன் தாவேர்காவிற்கு எதிராக செயல்படும் திமுக காபந்து அரசுக்கு வெட்கம் இல்லையா என்றும் கேள்வி எழுப்புகிறார். அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முயற்சி செய்யும் போதெல்லாம் திமுக அரசு ஏதேதோ காரணங்களை கூறி அனுமதியை தாமதித்த போல் அல்லது அனுமதி மறுப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு புதிய அரசியல் கட்சியின் ஜனநாயக உரிமைகளை திட்டமிட்டு நசுக்கும் இந்த செயல் ஆளுங்கட்சியின் ஏவலாளர் அதிகாரிகள் சிலர் செயல்படுகிறார்களா என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றோம். அத்துடன் எங்களுக்கு எதிராக யார் உருவெடுத்தாலும் அவர்களை அதிகார பலத்தால் நசுக்குவோம் என நினைப்பது அப்பட்டமான அடக்குமுறையே ஆகும். தமிழக வெற்றி கழகத்தை கண்டு திமுக எந்த அளவுக்கு அஞ்சுகிறது என்பதற்கு இந்த தடையே சாட்சி. எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக விரோத திமுக ஆட்சியை தமிழக மக்கள் வீட்டிற்கு அனுப்பப் போவது உறுதி என்று அந்த அறிக்கையை அவர் முடித்திருக்கிறார். கார்த்திகை, சந்தானம், விஜய் கடுமையான கண்டனங்களை வைத்திருக்கிறார். ஒரு நினைவுகூரலுக்காக என்னென்ன காரணங்களை சொல்லி அனுமதி மறுக்கப்பட்டது? நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரச்சாரம் செய்வதற்கு நாளை 5 இடங்கள்ல அனுமதிக்க என்பது கேட்கப்பட்டது. குறிப்பாக பெரம்பூர்ல அவர் போட்டியிடுவதாக இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில அவருக்காக அமைக்கப்பட்டிருக்கூடிய சட்டமன்ற அலுவலகத்தை திறந்துவிட்டு எம்கேபி நகர் பேருந்து நிலையம் அருகே அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும். அதனைத் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியிலும் வில்லிவாக்கம் தொகுதியிலும் அதே போன்று அண்ணா நகர் விருகம்பாக்கம் என 5 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி என்பது கேட்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியாக பெரம்பூர்ல இன்று காவல்துறை தரப்புல எம்கேபி நகர் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய சாலைகள் ஆய்வு செய்து அங்கு 3000 நபர்கள் கூட முடியாது என்றும், அதே போன்று விஜயை பார்க்க கூடுதல் நபர்கள் வரும் பட்சத்தில் அங்கு என்ன பாதுகாப்பு என்பது வழங்குவதற்கு சிக்கல் ஏற்படும். எனவே அந்த இடத்தில் அனுமதி வழங்க முடியாது என்று காவல்துறை தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு பதில் என்பது கடிதமாக வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில நாளை பெரம்பூர்ல பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது இதை கண்டித்து தாவேக தலைவர் விஜய் என்பது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்துல குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டு வராங்க. அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி என்பது பெறப்பட்டிருக்கூடிய நிலையில் தாவேக தலைவர் விஜயினுடைய முதல் பிரச்சாரத்திற்கே தற்போது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் தான் அதுக்கு பல்வேறு காரணங்களை குற்றம் சாட்டி அதே போன்று இதற்கு பின்பாக திமுகவினுடைய காபந்து அரசு இருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். கார்த்திகா, நிச்சயமாக நீங்கள் சொன்னது போலவே தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் பம்பரமாக சுழன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது தாவேக தலைவர் விஜய் இன்னும் முதல் பிரச்சாரத்தையே ஆரம்பிக்கவில்லை. அதற்கான முட்டுக்கட்டை போடுகிறது என்று அவர் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரகுமார்.
பெரம்பூரில் பரப்புரை செய்ய 2 நாட்களுக்கு முன்பே அனுமதி கோரப்பட்டிருந்தது. அனுமதி கோரப்பட்ட இடத்தில் திடீர் பள்ளங்களும் தடுப்புகளும் எங்கிருந்து வந்தன என்று விஜய் தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஜனநாயக விரோத திமுக ஆட்சியை மக்கள் வீட்டிற்கு அனுப்பப் போவது உறுதி என்றும், தங்களுக்கு எதிராக யார் உருவெடுத்தாலும் அவர்களை அதிகார பலத்தால் நசுக்க நினைக்கிறது திமுக என்றும் கடுமையான கண்டனங்களை வைத்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தாவேக தலைவர் விஜய் அனுமதி கோரியிருந்த இடத்தில் பள்ளங்களும் தடுப்புகளும் இருப்பதாக சொல்லி அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் திடீரென்று அந்த பள்ளங்களும் தடுப்புகளும் எங்கிருந்து வந்தது, தங்களுக்கு எதிராக யார் உருவெடுத்தாலும் அவர்களை அதிகார பலத்தால் நசுக்க நினைக்கிறது திமுக என்றும், திமுக ஆட்சியை மக்கள் வீட்டிற்கு அனுப்பப் போவது உறுதி என்றும் கடுமையான கண்டனங்களை முன்வைத்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். பரப்புரை செய்வதற்கு விஜய் அனுமதி கேட்ட இடத்தை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில்தான் பரப்புரை செய்வதற்கு அவர் அனுமதி கோரியிருந்தார். இந்நிலையில் இந்த இடத்தில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதற்கு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தங்களுக்கு எதிராக யார் உருவெடுத்தாலும் அவர்களை அதிகார பலத்தால் நசுக்க நினைக்கிறது திமுக என்றும், பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் அனுமதி கோரப்பட்ட இடத்தில் பள்ளங்களும் தடுப்புகளும் இருப்பதாக சொல்லி அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பே அனுமதி கோரப்பட்டது. திடீரென்று பள்ளங்களும் தடுப்புகளும் எங்கிருந்து வந்தன என்று விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கும் இடத்தை தான் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இந்த இடத்தில்தான் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை செய்வதற்கு அனுமதி கோரியிருந்தார். இந்நிலையில் அங்கு பரப்புரை செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் விஜய்.